2 நாள் பயணமாக தூத்துக்குடி சென்றுள்ள முதலமைச்சருக்கு சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் சாலையோரத்தில் இருந்த தேநீர் கடையில் தேநீர் அருந்தினார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை சொல்லலாம். 2 நாள் பயணமாக தமிழக முதல்வர் இன்று தூத்துக்குடிக்கு வருகை தந்தார். இன்று மதியம் வருகை தந்த அவர் இன்று மாலை 5 மணி அளவில் மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைத்தார். அதன் பின்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டார். அங்கு சுமார் 210 நிர்வாகிகள் தெற்கு மாவட்டம் சார்பில் 105 பேரும், வடக்கு மாவட்ட சார்பில் 105 பேரும் கலந்து கொண்டார்கள். அவர்களிடம் எவ்வாறு மக்களிடம் தங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது, எந்த மாதிரியான பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். அதன் பின்பு மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்தது போல் சாலையின் இருபுறமும் மக்கள் வெள்ளமாக இருந்தது. அதன் நடுவே மக்களின் வரவேற்பை ஏற்றவாறு சென்று கொண்டிருந்தார். அப்போது கலைஞர் வேடமன் இந்த சிறுவனும் ஒருவன் மலர் கொத்து கொடுத்து முதல்வரை வரவேற்றார். வரவேற்பை ஏற்றுக்கொண்டு வந்த முதல்வர் விவிடி சிக்னல் அருகே ஒரு தேநீர் கடையில் இறங்கி தேநீர் அருந்தி தேநீர் கடையில் இருந்தவர்களிடம் தூத்துக்குடி நிலவரங்களை பற்றி கேட்டறிந்தார். அதன் பின்பு சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருந்த முதலமைச்சர் திடீரென மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருந்த படிப்பக வளாகத்திற்கு இறங்கி உள்ளே சென்றார். அங்கே குரூப் 1 குரூப் 2 தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவியர் அங்க படிக்கக்கூடியது வழக்கம். அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கு என்ன தேவைகள் இருக்கிறது என்பது குறித்து கேட்டறிந்து மாநகராட்சி சார்பில் அனைத்தும் சரியாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய மாணவர்களிடம் படிப்பதற்கு தேவையான எதுவும் குறைகள் இருந்தால் உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதாக கூறியதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தனியார் தங்குமிடிதில் தங்குவதற்காக செல்கிறார். நாளை காலை மீண்டும் கல்லூரியில் புதுமை பெண் திட்டத்தை துவங்கி வைக்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.